வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வருகின்ற சபா மாநில பொது தேர்தலில் அம்னோ மறுமலர்ச்சி காணும், ஜஹீர் நம்பிக்கை. எதிர்வரும் 17வது சபா மாநில பொது தேர்தலில் அம்னோ மீண்டும் எழுச்சி பெறும் என தான் உறுதியாக நம்புவதாக அம்னோ கட்சியின் தலைவர் டாக்டர் அஹ்மத் ஜயீத் அமீடி இன்று கூறியுள்ளார். எந்நேரத்திலும் நடைபெறவுள்ள 17வது சபா மாநில பொது தேர்தல் தொட்டு சபா மாநில தலைமையும் அனைத்து மட்டங்களிலும் உள்ள உறுப்பினர்களும் காட்டும் புதிய உற்சாகம் மற்றும் அபாரமான பொறுப்புணர்வு கட்சி மீளுருவாக்கம் பெறும் என்ற நம்பிக்கையை தனக்களிப்பதாக அஹ்மத் ஜயீத் தெரிவித்தார். கடந்த 7 ஆண்டுகளில், குறிப்பாக 2018இல் சில முக்கிய தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிய பிறகு சபாவில் அம்னோ பெரும் சவால்களை எதிர்கொண்ட நிலையில் 2018இல் ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து சபாவில் அம்னோ வீழ்ச்சி அடையும் என பலர் நினைத்தனர் என்றும் டத்துஸ்ரீ புங் மொக்தார் ரடின் போன்ற தலைவர்களால் சபாவில் அம்னோவை மீண்டும் எழுச்சி பெறுவதற்காக உழைத்தனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சபா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடு குறித்து அஹ்மத் ஜயீத் திருப்தியாக இருப்பதாகவும் கூறினார். மலேசியாவில் அதிகரித்து வரும் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான வழிகள் செய்யும் இயக்கங்களுடன் சுகாதார அமைச்சு இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக மலேசிய சுகாதார துணை இயக்குநர் டாக்டர் நூர் அசீமி யூனுஸ் தெரிவித்துள்ளார். வருடத்திற்கு குறைந்தபட்சம் 10,000 புதிய சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தற்பொழுது டயாலிசிஸ் எனப்படும் சிறுநீரக சுத்திகரிப்பு சிகிச்சை பெற்று வருவதாக அவர் மேலும் கூறினார். 2023ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின் வழி 50,000 சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என மலேசிய சுகாதார துணை இயக்குநர் டாக்டர் நூர் அசீமி யூனுஸ் சுட்டிக்காட்டினார். இதன் எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் சார்பற்ற இயக்கங்களுடன் இணைந்து சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையை குறைக்க முன்வருவதாக நாடு தழுவிய நிலையில் உலக சிறுநீரக நாள் தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட லிவிங் வெல் வித் சிகேடி எம்பவரிங் நாலேஜ் அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் கலந்துரையாடலின் போது மலேசிய சுகாதார துணை இயக்குநர் டாக்டர் நூர் அசீமி யூனுஸ் இவ்வாறு கூறினார். அமலாக்க அதிகாரிகள் எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக எடுக்கும் நடவடிக்கைகளில் அரசாங்கம் தலையிடுவதில்லை. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கூறியிருக்கிறார். அரச மலேசிய காவல் படை, உள்நாட்டு வருவாய் வாரியம், மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் போன்ற அதிகாரத்துவ தரப்புகள் தத்தம் கடமைகளை செய்வதில் அரசாங்கம் இடையூறாக இருந்ததில்லை. அமைச்சரவையும் அதில் தலையிட்டதில்லை என பிரதமர் தெளிவுபடுத்தினார். சிலர் தாம் பகைமை கொண்டிருப்பதாகவும் குற்றம் கண்டுபிடிப்பதாகவும் கூறுகின்றனர். அது உண்மையில்லை. தாம் முழுமையாக சுதந்திரம் வழங்குவதாகவும் அதில் தங்களது தலையீடு இருக்கக்கூடாது என அமைச்சரவையிடம் கூறியிருப்பதாகவும் டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஊழல் போன்ற ஆரோக்கியமற்ற நடைமுறைகளை தடுத்து நிறுத்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அமலாக்க தரப்புகள் முடிவு செய்கின்றன. அதில் தலையிடுவது சரியில்லை என பிரதமர் தெரிவித்தார். கண் வடிவிலான ஜவ்வு அல்லது கம்மி மிட்டாய்களை விற்பது மீதான விளம்பரங்களை அகற்றுமாறு இரு இணைய விற்பனை தளங்களுக்கு சுகாதார அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. அவ்விரு இணைய விற்பனை தளங்களிலும் அவ்வகை மிட்டாய் விளம்பரங்கள் தொடர்பில் 86 தொடர்பு இணைப்புகள் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். அமைச்சின் உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்பிரிவின் நடவடிக்கையின் கீழ் அவ்விளம்பரங்களை அகற்றும் உத்தரவு வெளியிடப்பட்டதாக அவர் விளக்கினார். அதே சமயம் நாடு முழுவதும் வர்த்தக தளங்களில் அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவ்வகை மிட்டாய்கள் விற்கப்பட்டால் பறிமுதல் செய்யுமாறும் மாவட்ட சுகாதார அலுவலகங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பினாங்கில் 10 வயது சிறுவன் ஒருவன் கண் வடிவிலான பெரிய ஜவ்வு மிட்டாயை உண்டதில் அது தொண்டையில் சிக்கி மருத்துவ சிகிச்சை பலனளிக்காது மரணமடைந்தான். பட்டவட்டை சேர்ந்த அச்சிறுவன் சமய பாடத்திற்கு முன் அம்மிட்டாய்களை வாங்கியதாக நம்பப்படுகிறது. பேரா மாநிலத்தின் 15வது சட்டமன்றத்தின் தவணை காலம் இன்னும் 3 ஆண்டுகளை எட்டாததால் ஆயிர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என மாநில மந்திரி புசார் டத்துஸ்ரீ சரானி முகமது கூறியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் பின்னர் கூட்டம் நடத்தினால் இடைத்தேர்தல் எப்போது நடத்தப்பட வேண்டும் என்பதை அது முடிவு செய்யும். வழக்கமாக தொகுதி காலியான 60 நாட்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என சரானி தெரிவித்தார்.
அயிர்குனிங் மன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த இஷாம் சாருடின் அண்மையில் மாரடைப்பு காரணமாக காலமானதை அடுத்து அத்தொகுதி காலியாகியுள்ளது. பினாங்கில் நட்பு முறை கால்பந்தாட்டத்தில் பங்கேற்றிருந்த போது அவர் திடீர் என மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உயிரிழந்தார். அவரது நல்லுடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கான STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தின் 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கோலாலம்பூரில் அமைந்துள்ள ஏசியா பசிபிக் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க பல்கலைக்கழகத்தில் நேற்று சனிக்கிழமை 22ஆம் திகதி மிக விமரிசையாக நடைபெற்றது. STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் திருமதி திலகவதி, அதன் நிர்வாக இயக்குநர் சசிகுமார் ராமா மற்றும் அதன் ஆலோசகர் திருமதி சாந்தி அச்சுதன் முன்னிலையில் நடைபெற்ற 3வது பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் RRM கிருஷ்ணன், பேராசிரியர் முனைவர் முரளிராமன், பேராசிரியர் முனைவர் செல்வகுமார் மற்றும் திருமதி பத்மினி கலந்து கொண்டு STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தின் கீழ் பயின்ற மாணவர்களுக்கு பட்டமளித்து சிறப்பு சேர்த்துள்ளனர். இலக்கவியல் துறையில் நாடு தழுவிய நிலையில் வெற்றி நடை போட்டு வரும் STH ICT கன்சல்டன்ட் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் இளம் வயது மாணவர்களை கணினி துறையில் உருவாக்கிக் கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு 4 மாநிலங்களில் கணினித்துறை தொடர்பான பாடங்களை முடித்து 3 ஆண்டுகள் நிறைவு செய்த மாணவர்களுக்கான பட்டமளிப்பு நடைபெற்றதாக STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் திருமதி திலகவதி திசைகளிடம் தெரிவித்தார். இன்றைக்கு நம்ம 3வது பட்டமளிப்பு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கோம் STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தின் சார்பில். இந்த நிகழ்ச்சி ஏசியா பசிபிக் யூனிவர்சிட்டியில நடைபெற்றது. ஏறத்தாழ 100 மாணவர்களுக்கு மேல 4 மாநிலங்கள்லேருந்து கலந்துகிட்டாங்க. 3 வருட காலங்கள் இந்த மாடியூல்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். ஸோ அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு 600-700 மக்கள் இங்க ஒன்று கூடினார்கள். ஸோ அது மட்டும் இல்லாம ஏசியா பசிபிக் யூனிவர்சிட்டி இது வரைக்குமே STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்துக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுடைய நற்சான்றிதழை அவங்க அங்கீகாரம் செய்யறாங்க. ஸோ நம்ம ஏறத்தாழ 5 வருடங்களா இந்த மாடியூல்ஸ் தமிழ் பள்ளிகள்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா தமிழ் பள்ளிகளுக்குமே இந்த ICT வகுப்பு முக்கியமாக இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் இதனை பற்றிய விவரங்கள் வேணுமோ STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. மேலும் 600க்கு மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்ட இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு ஏசியா பசிபிக் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க பல்கலைக்கழகம் தனது நிறுவனத்திற்கு வற்றாத ஆதரவை தொடர்ந்து வழங்கி மாணவர்களின் நற்சான்றிதழுக்கு அந்த பல்கலைக்கழகம் அங்கீகாரம் அளித்து வருவதாக அதன் உரிமையாளர் திருமதி திலகவதி கூறினார். அனைத்து தமிழ் பள்ளிகளிலும் இதுபோன்ற ICT வகுப்புகள் கட்டாயம் நடைபெற வேண்டும் என்றும், இது தொடர்பாக மேலும் தகவல் வேண்டுவோர் தன்னுடைய நிறுவனத்தை அழைத்து ஆலோசனை பெறலாம் என மேலும் கூறினார். STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தில் பயின்று பட்டம் பெற்ற மாணவர் தர்வின்ராஜ் இந்த கணினி வகுப்பு வழி AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பற்றி அதிகம் தெரிந்து கொண்டதாகவும், இவை தனது எதிர்காலத்திற்கு உதவும் என பகிர்ந்து கொண்டார். நான் இந்த ICT STH கன்சல்டன்ட் வழியா இந்த ICT கிளாஸ்ல நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். முக்கியமாக இந்த AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியா நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் என் ஃபியூச்சருக்கு நிறைய உதவும்னு நினைக்கிறேன். முக்கியமாக எனக்கு சொல்லி கொடுத்த என்னோட சார் செகு இப்ராஹிம் அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பட்டம் பெற்ற லோபாக் தமிழ் பள்ளியை சார்ந்த லஷ்வின் பிரபாகரன் STH ICT கன்சல்டன்ட் நிறுவனம் நடத்திய கணினி வகுப்பின் வழி மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், செயற்கை நுண்ணறிவு காணொலி தயாரித்தல் போன்ற அம்சங்களை கடந்த 2 வருடங்களாக கற்றுக்கொண்டதாக கூறினார். நான் இந்த STH ICT கன்சல்டன்ட் கணினி வகுப்புல சேர்ந்து 2 வருஷமா ஆச்சு. இந்த வகுப்புல கிளேவாரோ, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், அப்புறம் வேர்ட் டாக்குமெண்ட், AI வீடியோ மேக்கிங் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசனா நடந்த AI வீடியோ காம்படிஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். எனக்கு அது எல்லாமே நல்ல அனுபவமா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த ICT வகுப்புல படிச்சது எல்லாமே என்னோட ஸ்கூல் படிப்புக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. மேலும் பல மாணவர்கள் STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் பட்டம் பெற்று தங்களின் அனுபவங்களை இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர். நான் இந்த ICT கிளாஸ் 3 வருஷமா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதனால என்னோட நாலேஜ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸஸ் திலகவதிக்கு டீச்சருக்கு நான் கொஞ்சம் நன்றி சொல்லிக்கிறேன்.
எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் மூலிமா வந்து நான் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன். 2D அனிமேஷன், AI நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. AI வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் 2D பென்சில் அனிமேஷனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபன்னாக கிளாஸில் இருந்தேன். நான் ஐசிடி கிளாஸ் படிக்கிறதுல வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுற பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். முக்கியமாக AI பற்றி எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. தேங்க்யூ. எதிர்காலத்தில் தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்களுக்கான திறன்களை வளர்த்து கொண்டு இந்த சமுதாயத்தில் வெற்றி நடை போட வேண்டும் என STH ICT கன்சல்டன்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் திருமதி திலகவதி மற்றும் அவர் தம் குழுவினர் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஸ்லாங்கோர் சுபாங் ஜயாவில் கட்டுமான தளம் ஒன்றில் தொழிலாளர் ஒருவர் குண்டர் கும்பலால் தாக்கப்பட்டதாக கூறப்படுவதை காவல்துறை மறுத்துள்ளது. அக்கட்டுமான தளத்தில் வேலை செய்து வரும் அந்நிய தொழிலாளி ஒருவர் தம்மை ஓர் உள்நாட்டு ஆடவர் தள்ளியதாக புகார் கொடுத்ததாக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மமாட் தெரிவித்தார். அச்சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்தது. சம்பந்தப்பட்ட அந்நிய தொழிலாளியும் அவரது சுமார் 10 சக ஊழியர்களும் 3 மாதங்களாக வழங்கப்படாத சம்பளம் குறித்து கோரிக்கை எழுப்பிய போது அந்த உள்நாட்டு ஆடவர் அமைதி காக்கும்படி கேட்டுக் கொண்டதாகவும் அச்சமயம் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எனினும் சமூக ஊடகங்களில் வெளியான காணொளியில் குறிப்பிடப்பட்டிருந்ததைப் போல் குண்டர் கும்பல் தாக்குதல் ஏதும் இல்லை என 1 அஸ்லான் தெளிவுபடுத்தினார். சித்திரவதை சட்டத்தின் 323வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபார் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தான திருக்கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு நேற்று சனிக்கிழமை இரவு 7:31 மணிக்கு சிவபுராணம் பாராயணம் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழ்நாடு திருக்கயிலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற சிவபுராண பாராயணம் நிகழ்வில் 100 பேர் சேர்ந்து 10 முறை சிவபுராணம் பாராயணம் செய்து விழாவிற்கு மெருகூட்டினர். சிவபுராண பாராயண நிகழ்வில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்த பெருமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு ஈசனின் அருள் பெற வேண்டினர். முன்னதாக சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கிய நிகழ்வில் சிவபுராண பாராயணத்தின் தனித்துவமான சிறப்புகள் குறித்து ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகளின் உரையும் அருளாசியும் இடம்பெற்றது. அதன் பின்னர் சிவபுராண பாராயண நிகழ்வு தொடங்கியது. நிகழ்விற்கு முத்தாய்ப்பு வைக்கும் வகையில் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தேவஸ்தானம் என்ற உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டில் இருந்து திருக்கயிலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீனம் ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் அவர்களால் வழங்கப்பட்டு அதற்கான சான்றிதழும் திருக்கோவில் பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் திருக்கோவில் தேவஸ்தானம் என்ற அங்கீகாரத்திற்கு உரிய அனைத்து கூறுகளையும் கொண்டுள்ளதால் இந்த உயரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக சுவாமிகள் அந்த நற்சான்றிதழில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் திருக்கோவில் தேவஸ்தானம் என்ற அங்கீகாரத்தை பெறுவது இது 2வது முறையாகும். கடந்த ஜனவரி 4ஆம் தேதி இவ்வாலயத்திற்கு தேவஸ்தானம் என்ற அங்கீகாரத்தை மலேசிய இந்து சங்கம் வழங்கி சிறப்பு செய்தது. நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேவஸ்தானம் என்ற அங்கீகாரம் பெற்ற முதல் ஆலயமாக ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானம் விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் ஜொஹூர் மாநில அரச குடும்பத்தின் படங்களை அனுமதியின்றி பயன்படுத்தி சமூக ஊடகத்தில் போலி கணக்கொன்று இருப்பதாக ஜொஹூர் அரச குடும்பத்தின் ஊடக தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்தகவல் இன்று சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் அதிகாரத்துவ முகநூல் பக்கத்தில் பகிரப்பட்டிருந்தது. எனவே அத்தகைய போலி கணக்குகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும்
எந்நேரமும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் பொதுமக்களுக்கு ஆலோசனை கூறப்படுகிறது. மோசடி நடவடிக்கைகளுக்காக சில பொறுப்பற்ற தரப்பினர் முகநூல் மற்றும் பிற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வருவதும் அத்தகவலில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதற்கு முன் இன்ஸ்டாகிராமில் பேராசிரியர் ரஜசாரி சோஃபியாவின் அடையாளத்தை பயன்படுத்தி போலி கணக்கு இருந்தது தெரிய வந்தது குறிப்பிடத்தக்கது. ஜோஹர் கம்பாஸ் அருகே சத்ய திராபிகாவில் 5.6வது கிலோமீட்டரில் விபத்தில் சிக்கிய காரோட்டி தீயில் கருகி மாண்டார். அவரது சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவ்விபத்து தொடர்பில் இன்று அதிகாலை 4:58 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் மூத்த நடவடிக்கை கொமாண்டர் தௌஃபிக் அத்தான் தெரிவித்தார். தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு மீட்பு குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார். சம்பவ தளத்தில் ஹோண்டா சிட்டி கார் ஒன்று சுமார் 90 விழுக்காடு தீக்கிரையாகி கிடந்தது. அக்கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.